ஹலோ விவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பீகார் மாநிலத்தில் பகல்பூர் அப்படின்ற கிராமத்தையே நடுநடுங்க வச்ச ஒரு சிறு வயது சிறுவனான தொடர் கொலையாளியை பத்தின ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். அவர் எதற்காக இந்த கொலையெல்லாம் பண்ணாரு, ஏன் இந்த கொலையை பண்ணாரு, எப்படி பண்ணாரு அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இன்னொன்னு, வழக்கம் போல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம போற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து சேரும். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். பீகார் மாநிலம் பகல்பூர் கிராமம், அந்த கிராமத்தை சேர்ந்த ஒரு ஏழை குடும்பத்துல பிறந்த ஒரு ஆண் மகன் தான் அமர்ஜித் சாடா அப்படின்ற ஒரு சீரியல் கில்லர். இவர் சீரியல் கில்லரா செலக்ட் பண்ணும்போது இவரோட வயசு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 2007. அப்ப அவரோட வயசு 8 வயசு. இவர் எப்ப பிறந்தாரு அப்படின்னா நவம்பர் 14, 1999 பிறந்திருக்காரு. இவரோட பெற்றோர் தாய் பாருல், தந்தை பலராம் அப்படின்ற ஏழை பெற்றோருக்கு பிறந்த ஒரே ஆண் மகனா இவர் செயல்பட்டு இருந்திருக்காரு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர் குழந்தை தினத்திலிருந்து பிறந்ததுனால தன்னுடைய குழந்தை இந்த நாட்டுல வளமாகவும் செல்வமிக்கமாகவும் வளரணும் அப்படின்ற எண்ணத்துல செயல்பட ஆரம்பிக்கிறாங்க தந்தையும் தாயும். ஆனா ஒரு குழந்தைக்கு தேவையான சந்தோஷத்தை அவங்களால கொடுக்க முடியல. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு குழந்தை சிறு வயசுல விளையாடணும், கேலி கிண்டல் பண்ணணும், ஆடி ஆடி சிரிக்கணும், நல்ல மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்ற எண்ணத்துல தான் இருக்கும். ஆனா தன்னுடைய குடும்ப சூழ்நிலையாலும் ஏழையா இருக்கிறதாலும் தமக்கு இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஆண் குழந்தைக்கு சொல்லி சொல்லி வளர்க்குறாங்க இவங்க பெற்றோரு. இதனால சிறு வயதுல பெற வேண்டிய சந்தோஷத்தை ஃபுல்லா இழக்கிறாரு இந்த அமர்ஜித் சிங். அதனால அவரோட மனநிலை பாதிக்கப்படுது. பாதிக்கப்பட்டனால அவருக்கு மகிழ்ச்சியை தேடி என்னென்ன விஷயம்லாம் கிடைக்கும் அப்படின்ற, எதுக்காண்டி மகிழ்ச்சி அடையணும், எதுக்காண்டி சோகம் அடையணும் அப்படின்ற டிஃபரன்ஷியேட்டே இல்லாம வளர்ந்த அமர்ஜித் சிங் 2002 தான் முதல் கொலைய பண்றாரு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2002 இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்குது. அந்த நித்யா அப்படின்ற பெண் குழந்தைய தன்னுடைய மகன் நல்லா பாத்துக்கிறோம் அப்படின்ற நம்பிக்கையில தன்னுடைய மகன்கிட்ட ஒப்படைச்சிட்டு தாய் வேலைக்கு போறாங்க. வேலைக்கு போனோடனே தன்னுடைய சிறு வயதிலேயே பொம்மை விளையாட்டு எதுவுமே காணாத அமர்ஜித் சிங் தன் கையில ஒரு குழந்தைய கொடுக்கவுமே அதை பார்த்த அமர்ஜித் சிங் அதை ஒரு பொம்மையா வர்ணிச்சு அதை தூக்கி போட, அதை கிள்ளி வைக்க, அதை கையை திருக, இந்த மாதிரியான விஷயத்துல ஃபுல்லாம ஈடுபட்டு கடைசியில அந்த பெண் குழந்தைய கொன்னு அதை கல்லால அடிச்சு அது கையை காலெல்லாம் பிச்சு வயக்காட்டுல போய் புதைச்சிட்டு வந்துடுறான். வேலைக்கு போயிட்டு தன் குழந்தைய கொஞ்சம் வர்ற அந்த தாய்க்கு அதிர்ச்சியான செயல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, குழந்தைய காணோமே அப்படின்னு சொல்லி தன்னுடைய மகனை விசாரிக்கிறாங்க. அதுக்கு மகன் பிசாசு மாதிரியான ஒரு சிரிப்பை சிரிச்சுக்கிட்டே தன்னுடைய தாயை நைட்டு 9 மணிக்கு வயக்காட்டுக்கு கூட்டிட்டு போறான். கூட்டிட்டு போயிட்டு அவன் காட்டின அந்த காட்சியை பார்த்து அந்த தாய் கண்ணுல ரத்த கண்ணீரே வந்துருச்சு. என்ன அப்படின்னா, அந்த குழந்தையோட ஒவ்வொரு உடல் உறுப்பையும் வெட்டி அதோட மூஞ்சியை செதைச்சு மண்ணுக்குள்ள புதைச்சு வச்சு அதை எடுத்து தன்னோட தாய் கையில கொடுத்து எப்படி அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்கான். அவனை அடிச்சு பார்த்தாச்சு, எல்லாமே பண்ணி பார்த்தா அவனோட சிரிப்பு அடங்கலை. அதுக்கப்புறம் தான் ஒரு தாய் உணர்றா, தன்னுடைய மகன் செல்வமாவும் வளமாவும் வளர்க்க நினைச்சு நம்ம இப்படி ஒரு தப்பை பண்ணிட்டோம். அவனுக்கு சந்தோஷத்துக்கும் வருத்தத்துக்கும் வித்தியாசம் தெரியாம வளர்ந்து இன்னைக்கு தன்னுடைய பெண் குழந்தைய தன் மகனாலேயே பறி கொடுத்துட்டோமே அப்படின்ற வேதனையில சிக்கி தவிக்கிற தாய் தந்தையிடம் தெரிவிக்கிறாங்க. தந்தை அவர் அடிச்சு கொடுமைப்படுத்துறாரு. அப்படிதான் அவனோட சிரிப்பை அடக்க முடியல. அப்பதான் அவனு கண்டுபிடிக்கிறாங்க, இப்படி அசுரனா நம்மளுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவனை தனிமைப்படுத்தாம அவனை ஃப்ரீயா விடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா 2002 அவங்களுக்கு மீண்டும் ஒரு பெண் குழந்தை பிறக்குது. அந்த பெண் குழந்தைய பத்தின ஃபுல்லா எல்லாத்தையுமே அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி, இவ குழந்தை இது ஒன்னே மாதிரியா அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி அவனோட ஒப்படைக்கிறாங்க. இப்படியே விட்டுட்டா தன்னுடைய பையன் ஒரு சைக்கோ மாதிரி மாறிடுவான் அப்படின்னு சொல்லி அவனை மாத்த ட்ரை பண்ணி அவனுக்கு நிறைய விஷயத்த சொல்லி கொடுத்து அதுக்கப்புறம் அந்த குழந்தைய கொடுத்துட்டு போறாங்க. கொடுத்துட்டு போயிட்டு பார்த்தா அந்த குழந்தையையும் அவன் கொடூரமான முறையில கொன்னு வீட்டுக்குள்ளேயே அங்கங்க கை காலெல்லாம் வெட்டி போட்டு அதை ஃபுல்லாமே கிண்டி கிளறி விளையாண்டுக்கிட்டு இருக்க காட்சியை பார்த்துட்டு அவர் தந்தையும் தாயும், இன்னொன்னு இதுல புதுசா என்னன்னா அக்கம் பக்கத்துல உள்ளவங்களுக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் தெரிய வருது. அதுக்கப்புறம் அந்த தந்தை பாருல கூப்பிட்டு, உன் பையனை ஒழுங்கா ஜெயிலுக்கு அனுப்பிச்சிடு, இல்லைன்னா எங்களோட குழந்தைகளையும் இந்த மாதிரியா அவன் விளையாண்டுருவான், அதனால எங்களுக்கு பயமா இருக்கு, ஒண்ணு அவனை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிடல, நாங்க அவனை அடிச்சே கொன்றுவோம் அப்படின்னு சொல்லி அக்கம் பக்கத்துல இருந்து அவனை மிரட்டுறாங்க. அதுக்கப்புறம் தன்னுடைய ஒரே மகனை காட்டி குடிக்க மனம் இல்லாத தாயும் தந்தையும் அவனை கூட்டிட்டு வேறொரு பகுதிக்கு போறாங்க. வேறொரு பகுதிக்கு போனதுக்கு அப்புறம் அவனுக்கு பள்ளி பருவ காலம் வருது.
அதுக்கப்புறம் அவனை பள்ளியில சேர்த்துட்டோம், 4-5 குழந்தைகளோட அவன் விளையாட ஆரம்பிச்சிட்டானா அவனுக்கு மனநிலை மாறிடும் அப்படின்ற எண்ணத்துல செயல்படுற அவங்க தாய் தந்தை அவனை ஒரு ஸ்கூல்ல சேர்க்கிறாங்க. ஸ்கூல்ல சேர்த்ததுக்கு அப்புறம் அவனோட 3வது கொலைய ஸ்கூல்ல சேர்ந்த 6வது நாளே அவன் பண்றான். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்கூல் 3:30க்கு முடியுது. 3:30 முடிஞ்சு பேரண்ட்ஸ் வர லேட் ஆகுது அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிருந்த ஒரு சாரா அப்படின்ற ஒரு குழந்தைய கூட்டிட்டு போய் கை கால் எல்லாத்தையுமே கட்டி போட்டு அந்த பொண்ணோட கழுத்தை அறுத்து கொலை பண்றத அந்த ஸ்கூலோட வார்டன் சுன் அப்படின்றவர் பார்த்துட்டு அதை கிராமத்துல போய் எக்ஸ்பிளைன் பண்ண விதம் அந்த கிராமத்தையே பதற வச்சுச்சு. அதாவது தன்னுடைய ஆண்மகன் இன்னும் அவனுக்கு வயசு ஏற ஏற அவனோட கொலைக்கான காரணம் என்னன்னே தெரியல, ஆனா கொலையோட எண்ணிக்கை மட்டும் அதிகரிச்சுக்கிட்டே போகுது அப்படின்னு சொல்ற பயத்துல போலீஸ்ட போய் தன்னுடைய ஒரே பையனை ஹேண்ட் ஓவர் பண்றாங்க. ஹேண்ட் ஓவர் பண்ணதுக்கு அப்புறம் அவன் மேல பல கொலை வழக்குகளை பதிவு பண்ணி அவனை சிறார் ஜெயில அடைக்கிறாங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பீகார் மாநிலத்தை பதற வச்ச அந்த 8 வயசு சீரியல் கில்லரோட வாழ்க்கை வரலாறு. இந்த பையனை தான் 8 வயசுலயே சீரியல் கில்லரா உருவெடுத்தான் அப்படின்னு சொல்லி இன்ன வரைக்கும் உலகத்திலேயே முதல் சீரியல் கில்லர் சைல்டு அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு பட்டம் வச்சு எல்லா ரெக்கார்ட்ஸ்லயுமே பதிவு பண்ணியிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப அவனுக்கு 26 வயசு. 1999 நவம்பர் 14 பிறந்த அந்த அமர்ஜித் சிங் அப்படின்றவனுக்கு தற்போதைய வயது 26. இவன் 2023 சிறையில இருந்து வெளியேறியிருக்கான். சிறைக்குள்ளேயும் ஒரு 4-5 பேர்த்த அவன் காயப்படுத்தியிருக்கான் அப்படின்னு சொல்ற ரெக்கார்ட்ஸும் இருக்கு. இன்னொன்னு என்னன்னா, இப்ப இவனோட வயசு 26, இவனோட மென்டாலிட்டி மாறி இருக்குமா அப்படின்றது டவுட்டா இருக்கு. இன்னும் இவன் வெளியில வந்ததுக்கு அப்புறமும் பீகார், ராஜஸ்தான் அப்படின்ற ஒரு சில பகுதிகளில் குழந்தைகள் காணாம போய் இந்த மாதிரியான கொலைகள் நடைபெற்றுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. இது அமர்ஜித் சாடாவோட வேலையா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த கவர்மெண்ட் எச்சரிக்குது. இப்ப அவன் எங்க இருக்கான் எப்படி இருக்கான்றத போலீசார் கண்டுபிடிச்சு விசாரிக்கும் போது அவனோட இப்ப தற்போதைய அடையாளத்தை புகைப்படத்தை எல்லாம் வெளியிட்டு இருக்காங்க. அவனோட தற்போதைய அடையாளத்தை மாத்தி அவன் ராஜஸ்தான் பகுதியில இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. ராஜஸ்தான் பகுதியில அவனோட பேரு சமர்ஜித் அப்படின்னு சொல்லி ஒரு அடையாளத்தோட வாழ்ந்துகிட்டு இருக்கான். அவனை வெகு விரைவா கைது பண்ணணும். இல்லை அப்படின்னா அவனோட மனநிலை சரியில்லாதனால சின்ன வயசுல இப்படி கொடூரமா கொலை பண்ணவன் பெரிய வயசுல பெருசா ஏதாவது பண்ணுவான் அப்படின்னு சொல்லி அந்த கவர்மெண்ட் எல்லா இடத்துலயும் அவனை பத்தின டீட்டெயில்ஸை பரப்பி அவனை தேட சொல்லி அவனை பிடிக்கணும் அப்படின்ற தேடுதல் வேட்டையில இறங்கியிருக்கு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அமர்ஜித் சாடா அப்படின்ட்டு ஒரு 8 வயது சீரியல் கில்லரோட ஃபுல் டீட்டெயில்ஸ். இப்ப அவனோட தற்போதைய நிலை 26 வயசு நிரம்பிய சமர்ஜித் அப்படின்ற பேர்ல அவன் உலாவிக்கிட்டு இருக்கான். நீங்க பாக்குறவங்க ராஜஸ்தான் மாநிலமோ அப்படி இல்லைன்னா பீகார் மாநிலத்தை சேர்ந்தவரா இருந்தீங்க அப்படின்னா சமர்ஜித் அப்படின்ற புகைப்படத்தை நான் கீழே உங்களுக்கு நான் காட்டுறேன். அதை பார்த்து அவனை நீங்க பாத்தீங்கன்னா உங்க கவர்மெண்ட்டை நீங்க ஒப்படைங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இது மாதிரியான டாபிக் கேஸ் பத்தி ஏதாவது தெரியணும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். தேங்க்யூ.